ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் மழை மேலே மழைப்பட்டு, அதாவது மழை மேலே மழைப்பட்டு மழை வழுக்குது பாரு என்கிறாள். இன்னொரு நாள் மழைக்குள் மழை தூங்குது பாரு என்கிறாள். வேறொரு நாள் இந்த மழை மாத்திரம் ஏன்பா குண்டா இருக்கு என்று கேட்கிறாள் போமு. மிக பிடித்த ஒரு குட்டி மெசேஜ் நண்பா. உடனடியாக மற்றவங்களோட மரியாதையை பெற நீ என்ன செய்யணும் தெரியுமா நண்பா? அவசரமாக இல்லாமல் மெதுவாக நட. எல்லா சூழ்நிலையிலையும் கான்ஃபிடெண்ட்டாக இரு. உனக்கு எதிரில் இருக்கிறவங்களோட கண்ணை பார்த்து பேசு, பழகு. உன்னை யாராச்சும் மோசமாக நடத்தினா அந்த இடத்தை விட்டு போ. எல்லா இடத்துலையும் உன்னை ப்ரூவ் பண்ண நினைக்காம உன் இஷ்டத்துக்கு இரு நண்பா. ஸோ துடிக்கும் போது யாரும் கவனிக்க மாட்டார்கள், ஆனால் நின்று விட்டால் பலரும் துடிப்பார்கள். ப்ளீஸ் இவங்களை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க நண்பா. அது யாருன்னு கேட்குறீங்களா? அவங்க கூட இருந்தாலே நிம்மதியாக இருக்கும். உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, எப்பையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களை கஷ்டப்பட விட மாட்டாங்க, உங்களை சிரிக்க வைப்பாங்க, உங்கள் கருத்துக்கு மதிப்பு கொடுப்பாங்க. அப்படின்னா ப்ளீஸ் அவங்கள மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க நண்பா. ஸோ உங்களுக்கு ஃபேவரட் பர்சன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தனக்கு பிடித்த உறவிடம் கோபப்படுவது பெண்ணின் குணம், தான் நேசிக்கும் உயிரிடம் பொறுமையாக இருப்பது ஆணின் குணம் நண்பா. ஸோ பசிக்கும் போது உணவு, உடலை மறைக்க உடை, உறங்கி எழ வீடு, இதுதான் வாழ்க்கை. இதற்கு மேல் ஆசைப்படுவதெல்லாம் துன்பத்திற்கு வழி சேர்க்கும் நண்பா. நிம்மதி என்பது குறிப்பிட்ட நேரத்திற்கு இந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்ற சிந்தனையோ கட்டுப்பாடோ இல்லாமல் இருப்பதுதான். நிரந்தரம் இல்லாத பணத்திற்காக நிம்மதி இல்லாமல் அலைவதுதான் வாழ்க்கை. கண்டுகொள்ளாதவரிடம் கண்ணீர் விடுவதிலும், செவி சாய்க்காதவரிடம் கத்தி கதறுவதிலும், விலகியவரிடம் விளக்கம் கேட்பதிலும், அழ வைத்தவரிடம் ஆறுதல் தேடுவதிலும், அலட்சியம் செய்பவரிடம் அன்பு செய்வதிலும், உதறி தள்ளியவரிடம் உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லை நண்பா. ஸோ மனதில் பாரம் வேண்டாம். இந்த அகிலத்தில் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு சுபாவம் உண்டு. அதை அப்படியே ஏற்றுக்கொள். இப்படிதான் இருக்க வேண்டும் என்று யாரிடமும் எதிர்பார்க்காதே. நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இரு. உன்னை உயர்த்திக்கொள் நண்பா. உனக்கு கொடுக்க வேண்டும் என இறைவன் முடிவு செய்து விட்டால் இறைவன் அதை உன்னை கேட்க வைப்பான். கோபக்காரர்களின் குணம் குழந்தை போன்றது, அது கோபித்துக் கொள்றவங்க. ஸோ கோபமாக இருக்கிறவங்க, அந்த கோபக்காரர்களுடைய குணம் எப்படி போன்றது அப்படின்னா குழந்தை போன்றது. அழத் தெரியும், அடம்பிடிக்க தெரியும், ஆனால் யாரையும் ஏமாற்ற தெரியாது, யாருக்கும் துரோகம் பண்ண தெரியாது, சிரித்து மயக்க தெரியாது, அழுது சாதிக்க தெரியாது, சிரித்து பேசி யாரையும் கெடுக்க தெரியாது. கோபத்தால் மட்டுமே எல்லாம் செய்ய முடியும் என்றால் அந்த கோபம் எதற்கு நண்பா? அன்பை காட்டுங்கள். அன்பை காட்டத் தெரியும் என்று அதில் வெளிப்படுத்துங்கள். அதிகாரத்தில் எதுவும் செய்ய முடியாது, அன்பால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் நண்பா. தியானத்தின் நோக்கம் உன் எண்ணங்களை கட்டுப்படுத்துவதல்ல, எண்ணங்கள் உன்னை கட்டுப்படுத்தாமல் இருப்பது. சொல்லவும் முடியுமா, மெல்லவும் முடியுமா? 1000 கவலைகளை மனசுக்குள்ள வச்சிருப்போம். எப்படின்னா சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம 1000 கவலைகளை மனசுக்குள்ள வச்சிருப்போம். எல்லாருக்கும் தான். மன நிம்மதிக்காக கோயிலுக்கு தனியா போகும்போது, கடவுள்கிட்ட நாம பிரச்சனையை சொல்லும்போது வரும் பாருங்க பல நாள் அடக்கி வச்ச கண்ணீர் துளி. அதன் வலிகளை கடவுளை தவிர வேறு யாராலும் புரிஞ்சிக்க முடியாதுங்க. ஒன்று சொல்கிறேன் நண்பா, எவ்வளவுதான் உடம்பு சரியில்லைனாலும் அதை போய் சொல்றதுக்கோ இல்லை என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கோ யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ள வேண்டும் நண்பா. அப்பொழுதுதான் உங்கள் லைஃப் மாறும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகில் நல்லவன் கெட்டவன் என்று யாரும் இல்லை. மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி நடந்தால் நல்லவன், நமக்கு பிடித்த மாதிரி நடந்தால் கெட்டவன். தன்மானம் இழந்து பிறரின் அன்புக்கு ஏங்கினால் அதற்கு கிடைக்கும் வெகுமானம் வலி நிறைந்த அவமானம் மட்டுமே நண்பா. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் 3 வகையான தீர்வுகள் சொல்கிறேன் நண்பா. ஏற்றுக்கொள்வது, மாற்றிக்கொள்வது, விட்டுவிடுவது. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டு விடுங்கள் நண்பா. ஏமாந்து விட்டோம் என தலை குனியாதே. ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பா, எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள். தலை நிமிர்ந்து நெல், துணிந்து ஓடு.
உன்னை வெறுத்து சென்றவர்களுக்காக ஓடாதே, உனக்காக ஓடு. உன் வளர்ச்சி பாதையை நோக்கி. உன்னை விட்டு சென்றவர்கள் எல்லோரும் உன் வளர்ச்சியை பார்த்து வருத்தப்படும் அளவிற்கு உன் வாழ்வில் உனக்காக எடுக்கக்கூடிய அந்த ஓட்டம், வெற்றிக்கான ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் நண்பா. அப்பொழுதுதான் வெற்றி நிச்சயம். தேவையில்லாத 3 செயல்கள்: கடந்து போனதை நினைத்து இடிந்து போவது, அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போவது, அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து நம் நிம்மதியை இழப்பது. மௌனமாக இரு. உனக்கு ஒன்று பிடிக்காத போது, உன்னோடு யாரும் பேசாத போது, உன்னை குறை கூறும் போது, உனக்கு கோபம் வரும்போது, உன்னை வெறுக்கும் போது, உனக்கு பிரச்சனை வரும்போது மௌனம் ஒன்றே சிறந்தது நண்பா. நடந்த எல்லாவற்றிற்கும் காரணம் தேட வேண்டும். நீயே பிழையாக இருந்துவிடு. கண்களை இருக்க மூடி சிவக்கும் வரை அழுதுகொள். மனம் அமைதியை தேடுகிறது. விழிக்கும் கணம் ஏற்றுக்கொள். எல்லாம் காலத்தின் மாயை. விதி என்று எதையும் நீ விட்டுவிடாதே. இறைவனிடம் தொடர்ந்து வேண்டு. விதிவிலக்கு என்று ஒன்று உள்ளது. ஒரு குருடனுக்கு கண் தெரிந்துவிட்டால் அவன் முதலில் தூக்கி போடுவது எது தெரியுமா? நான் ஒன்று சொல்லுகிறேன் நண்பா. அவ்வளவு நாள் அவனுக்கு துணையாக நின்ற அவனது தடியைத்தான். அதுபோலத்தான் சில போலி உறவுகளும் தேவை முடிந்த பின் தூக்கி எறிந்து விடுவார்கள். எவர் மீதும் கோபம் கொள்ளாதே. எவர் மீதும் தீரா வெறுப்பு கொள்ளாதே. அவர்கள் தந்த அவமானங்களை கடந்து வந்த பிறகு கோபம் கொள்வதற்கும் நீங்கள் அவர்களை வெறுப்பதற்கும் அவர்கள் தகுதியற்றவர்களாகி விடுகிறார்கள். வழி கடந்தும் வாழ பழகு. நேர்மையாக வாழ்பவருக்கு எதிரிகள் அதிகம் நண்பா. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நேர்மையாக வாழ்கிறவங்களுக்கு எதிரிகள் அதிகம். நீங்கள் யோசிச்சு பாருங்க. துரோகிகளும் அதிகம், விமர்சனங்கள் அதிகம். அதே போல் ஆண்டவன் அருளும் உங்களுக்கு அதிகம் என்பதை மறந்து விடாதே நண்பா. கண்டவனும் கண்டதையும் பேசட்டும். கடவுளின் துணை இருக்கும் வரை எவனாலும் உன்னை வீழ்த்த முடியாது நண்பா. உனக்காக யாரும் இல்லை என நினைத்து வருந்துவதை விட அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என நினைத்து கடந்து செல். உன் பாதையில் உனக்கானவர்கள் காத்திருக்கிறார்கள். கோவில் குளத்தில் விழும் மழை தீர்த்தமாகிறது. சாலையில் விழும் மழை அசுத்தமாகிறது. அதே போலதான் நாம் சேரும் இடம் பொறுத்தே நம்மளுடைய தரமும் தெரியும் நண்பா. ஸோ வாழ்க்கையில் உங்களுக்காக என்னென்ன விஷயம் செய்ய தோணுதோ அதையெல்லாம் பிடிச்சு செய்யுங்க. அதுக்காக கடினமாக உழைச்சிருங்க. எப்படியாவச்சும் உங்களுடைய தகுதி நீங்களே உயர்த்திக்கோங்க. அப்போ தான் அந்த லைஃப்பில் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.